உங்க உடம்புக்குள்ள ஒரு ரகசிய தோட்டம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, சிலருக்கு அந்த தோட்டம் கலர் கலரா பூத்து குலுங்கும். சிலருக்கோ அது கொஞ்சம் சோகமா வாடி போய் இருக்கும். வாங்க, உங்க தோட்டம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வயிறு ஒரு பூந்தோட்டமா இருந்தா அது எப்படி இருக்கும்? நல்லா செழிப்பா இருக்குமா இல்ல களச்செடிங்க மண்டி போயிருக்குமா? இன்னைக்கு நாம நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உலகத்தை தான் எட்டி பார்க்க போறோம். நம்ம ஒவ்வொருத்தரோட வயித்துக்குள்ளயும் ஒரு குட்டி உலகமே இருக்கு. அது ஒரு பல்லுயிர் பூங்கா மாதிரி. அங்க கோடிக்கணக்கான குட்டி குட்டி உதவியாளர்கள் நமக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இந்த குட்டி உதவியாளர்களை நாம வேலைக்கார தேனீகள்னு கூப்பிடலாம். இவங்க தான் நம்ம உள்தோட்டத்தோட சூப்பர் ஹீரோஸ். நம்ம தோட்டம் எப்பவும் அழகா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இவங்க தான் காரணம். இந்த தேனீக்கள் சந்தோஷமா இருந்தா நம்ம தோட்டம் எக்தம் பெர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல இருக்கும். அப்போ நம்ம உடம்பும் மனசும் ரொம்ப அமைதியா இருக்கும். நாமளும் செம்ம ஜாலியா எனர்ஜியோட இருப்போம். இதுதான் ஆரோக்கியத்தோட சிம்பிள் சீக்ரெட். ஆனா இந்த அழகான தோட்டத்தை அழிக்கிறதுக்குன்னே ஒரு வில்லன் இருக்கான். அது யாரு, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாமா? நம்ம கடைகள்ல வாங்குற பிஸ்கெட், சிப்ஸ், ஜங்க் ஃபுட் மாதிரி உணவுகள் தான் அந்த வில்லன். அதெல்லாம் சாப்பிட்றதே ஒரு அழகான பூந்தோட்டத்துல போய் ஒரு டப்பா கிரே பெயிண்ட்டை ஊத்துற மாதிரி. அது தோட்டத்தோட எல்லா கலசையும் அழிச்சு அதை ஒரு பாலடைஞ்ச இடமா மாத்திடும். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் கலர்ஃபுல்லான சாப்பாடு நம்ம தோட்டத்துக்கு நல்ல உரம் மாதிரி, அது நம்ம வேலைக்கார தேனீக்களுக்கு விருந்து வைக்குது. இன்னொரு பக்கம் இந்த கிரே ஃபுட் இருக்குல்ல, அது கெட்ட கிருமிகளுக்கு மட்டும் பாட்டி வைக்குது. இதனால நம்ம தோட்டமே வீணா போயிடுது. இது வாஸ்குவேஸோட 2026 ஆய்வுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த பேலன்ஸ் தப்பும்போது என்ன ஆகும்? நல்ல தேனீக்களோட எண்ணிக்கை குறைஞ்சு கெட்ட பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாயிடும். இது நம்ம உடம்புக்குள்ள ஒரு சின்ன தீ எரிஞ்சிட்டே இருக்கிற மாதிரி. அதனால தான் நமக்கு எப்பவும் சோர்வாவும் ஒரு மாதிரி டல்லாவும் இருக்கு. சரி, இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். கவலைப்படாதீங்க. நம்ம தோட்டத்தை திரும்பவும் கலர்ஃபுல்லா மாத்துறதுக்கு ஒரு மேஜிக் இருக்கு. அதுதான் வண்ணங்களோட மேஜிக். காய்கறி பழங்களோட அந்த பிரைட் கலர்ஸ் இருக்குல்ல, சும்மா இல்ல, அதுக்குள்ள பாலிஃபினால்னு ஒரு சக்தி இருக்கு. அதுதான் நம்ம வேலைக்கார தேனீக்களுக்கு ரொம்ப பிடிச்ச அல்டிமேட் சூப்பர் ஃபியூவல். டோட்டஸ்கோவோட 2026 ஆய்வுப்படி நம்ம தேனீக்கள் இந்த கலர்ஸை சாப்பிட்டு குட்டி குட்டி செங்கற்கள் மாதிரி சில விஷயங்களை உருவாக்கும். அதை வச்சு நம்ம வயித்துல ஒரு சூப்பரான கோட்டச்சுவரையை கட்டிடுவாங்க. இந்த சுவர் கெட்ட விஷயங்கள் எதுவும் உள்ள வராம நம்மள பாதுகாக்கும். இப்போ நம்ம தோட்டத்தை காப்பாத்த வர்ற சில ஸ்பெஷல் சூப்பர் ஹீரோ கலர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அவங்கள மீட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல முதல் சூப்பர் ஹீரோ ரெட் கலர். இது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது? ஸ்ட்ராபெரி, தக்காளி, ரெட் கேபேஜ் மாதிரி சிவப்பு நிற உணவுகள் நம்ம உடம்புக்கு ஒரு அயன்மேன் சூட் போட்ட மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும். வாஸ்கோஸ் ஆய்வு சொல்ற மாதிரி இது உள்ளுக்குள்ள எரியிற அந்த சின்ன சின்ன தீய அணைச்சு நம்மள அமைதிப்படுத்தும். அடுத்ததா நம்ம பர்பிள் ஹீரோ. இந்த கலர் என்ன ஸ்பெஷல் பண்ணோம்? நம்ம வயித்துக்கும் மூளைக்கும் ஒரு சீக்ரெட் ஃபோன் லைன் இருக்கு தெரியுமா? நாவல் பழம், கத்திரிக்காய் மாதிரிய ஊதா நிற உணவுகள் இந்த லைனை கிளியரா வச்சுக்கும். அப்போ வயிற்றுல இருந்து மூளைக்கு எல்லாம் ஓகே, ஜாலியா இருன்னு ஹாப்பி மெசேஜஸ் போகும். இதனால நம்ம மனசும் ரிலாக்ஸ்டா இருக்கும்னு டோரோசாரியோவோட 2026 ஆய்வு சொல்லுது. நம்மளோட கடைசி ஹீரோ கருப்பு நிறம். இது கருப்பு அரிசி மாதிரி உணவுகள்ல இருக்கு. வெள்ளை அரிசி மாதிரி இல்லாம கருப்பரிசி ஒரு பவர் பேங்க் மாதிரி. அது உடனே தீர்ந்து போகாம கொஞ்சம் கொஞ்சமா நாள் முழுக்க நமக்கு எனர்ஜி கொடுக்கும். மெக்காராவோட 2026 ஆய்வுப்படி இது நம்ம ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதோட உடம்புல தேவையில்லாத ஃபயர் அலாரம் அடிக்கிறதையும் நிறுத்தும். சரி, இப்போ விஷயம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் உங்க தோட்டத்தோட கார்டியன். அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க உள்தோட்டத்தோட ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் அதுக்கு பார்க் ரேஞ்சர். உங்களுக்கான சேலஞ்ச் இதுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு நம்பர், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். 30. ஆமா, ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சது 30 விதமான செடி வகை உணவுகளை சாப்பிடணும். இது எப்படி செய்யறது? ரொம்ப ஈஸி. 1, உங்க பிளேட்ல புதுசு புதுசா கலர்ஸ் சேருங்க. 2, ஒவ்வொரு வாரமும் வேற வேற காய்கறி, பழம், கீரைன்னு ட்ரை பண்ணுங்க. இப்படி செஞ்சாலே போதும், உங்க தோட்டம் எப்பவும் உயிர்ப்போட செழிப்பா இருக்கும். சரி, இப்போ உங்க பிளேட்டை ஒரு தடவை பாருங்க. உங்க தோட்டத்தை இன்னும் அழகாக்க இன்னைக்கு நீங்க என்ன கலர் சேர்க்க போறீங்க? யோசிச்சு அதை கண்டிப்பா உங்க சாப்பாட்டுல சேருங்க.